என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு வாழ்கிறார் உடைத்தின் ஜெப வீட்டிலிருந்து வருகிற தேவ சத்தத்தை கேட்கும்படிக்காக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் இயேசு வாழ்கிற ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தம் ஆமென் ஊழியத்தின் சார்பாகவும் கர்த்தருடைய கிருபையை உங்கள் மத்தியில் வெளிப்படுத்தும்படி கொடுத்த மேலான கிருபையை நினைத்து நன்றி கூறி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 2025 ஆண்டு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தின் ஆண்டாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதமான ஆண்டை குறித்து நேற்றைய தினத்திலும் உங்களுக்கு போதித்திருக்கிறேன், உங்களை வழிநடத்தி இருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க, என்னோடு ஜெபித்திருப்பீங்க, விடுதலை பெற்றிருப்பீங்க அப்படிங்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை கேட்கிற தெய்வஜனமே, நாம் ஒரு காலம் வைக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை சொந்த இரட்சகராய் கொண்ட ஜனம் என்றைக்கும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று வேத வசனம் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. எத்தனை பெரிய மனுஷர்கள் நமக்கு உள்ளமாய் எழும்பி நின்றாலும், எத்தனை தேவ ஆமென் தேவருக்கு கிரியைகளுக்கு, ஆண்டோடைய நன்மைகளுக்கு, ஆண்டோர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு தடையாக எத்தனை கிரியை இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் சேனைகளின் தகப்பன் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்தவராக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துவது ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் அது மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. நாம் முதலாவது ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இந்த உலகத்திற்குள்ள எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்குடைய வாழ்க்கையில் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை அந்த நன்மை கொண்டு கொள்ளபடிக்கு நாம் திணறி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவன் தேவ பிள்ளைகளை ஆண்டவராகிய கர்த்தர் ஆமென் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் மனிதனை படைத்து ஆமென் பார்க்க ஆசீர்வாதத்தோடு வாழும்படிக்கு சகல பறவை இனங்கள், ஜீவ அம்சங்கள், ஜீவ சத்துக்கள், பயிர் வகைகள், ஆமென் எல்லா மரம் செடி கொடிகளையும் படைத்து நீர்நிலைகளை உருவாக்கி நமக்காய் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவராகி கர்த்தர் சங்கீதம் 115:15 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தை உருவாக்கி இருக்கிறார், பூமியை படைத்திருக்கிறார், பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் உருவாக்கி இருக்கிறார். பூமியில் உள்ள சகல மாம்சபட்சங்கள், சகல ஆமென் மரச்செடிகளை உருவாக்கின கர்த்தர் மனுஷனை படைத்து இதையெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள், வானத்தையும் பூமியையும் அதுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமோ ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு கஷ்டத்தோடு வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நாம் ஜெபித்த ஜெபத்தின்படி, பிரகாசித்த பிரகாசத்தின்படி, நம்மப்பட்ட கஷ்டத்தின்படி நாம் பெற்ற தோல்வி எல்லாம் கண்டு கர்த்தர் இந்த ஆண்டில் ஆமென் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை நம்ம ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து
கனப்படுத்தீர்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நான் குறிப்பாக சொல்லுவேன் என்றால், இந்த ஆண்டு, அதாவது இந்த தேசத்திற்கும் நம்முடைய சபைக்கும் ஆமேன் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் இருக்கிறது என்பது சந்தேகமே இல்லை. என்னை கேட்கிற தெய்வப்புடைய குறிப்பாக இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நான் குறிப்பாக என்னைக்குமே நான் பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தின் ஒரு பகுதியில் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்படிக்கு இந்த 2025 ஆண்டில் அது கணித ஆண்டு கொடுத்த வார்த்தையின்படி அறுவடை நாட்டு கொண்டு கொடுத்த கற்று இந்த ஆண்டு நன்மையான ஆண்டு, ஆசீர்வாதமான ஆண்டு, நம்ம அறுவடை செய்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை புசிக்கிற ஆண்டாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டு சங்கீதம் 115 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லி உங்களுக்கு இன்று வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார். அதன்படியாக ஆண்டவராகிய தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு சொந்த ஜனமே, நீ நன்றாய் ஒன்று கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை நான் எப்படி சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆசீர்வாதிக்கிற தெய்வம் தான் நம்மை உருவாக்குகிற தெய்வம், நம்ம படைத்த தெய்வம், நம்ம வழிநடத்துகிற தெய்வம், போதித்து நடத்துகிற தெய்வம் என்று நேற்றைய தினத்தில் நாம் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்தோம். கடைசியாக நேற்றைக்கு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வருஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன்னை ஆசீர்வதிக்க உன்னிடத்து என்ன இருக்கிறது என்று ஒரு சகோதரியிடம் ஒரு தெய்வ ஊழியக்காரர் கேட்கிற கேள்வியை குறித்து நாம் தியானித்தோம். எலிசா அவளை நோக்கி வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உள்ளிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்ற. அதற்கு அவன், ஒரு எண்ணெயே இல்லாமல் எனக்கு வேறொன்றும் இல்லை என்று பதில் சொல்லுவதை நாம் கேட்க முடிகிறது. என்று கேட்கிற தெய்வ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என்ன இருக்கிறது? எதையா ஒன்று இருந்தால்தான் ஒன்று ஆசீர்வதிக்க முடியும். நீ ஆசீர்வாதம் இல்லை என்று கலக்குகிறாய் மகளே. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் இருப்பதை கொண்டுதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இவன் கொஞ்ச நன்மையா இருக்கலாம், அநேக நன்மையா இருக்கலாம். ஆமேன். கொஞ்சத்தில் உண்மையாக நீ ஆண்டவருக்கு இருக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு கொஞ்சம் சமாதானம் இருக்கும்போது அது கொஞ்சம் சமாதானத்தை முழு சந்தோஷமாய் உனக்கு மாற்ற முடியும். ஆமேன். நம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கொடுத்த நன்மை, கொடுத்த ஆசீர்வாதத்தை ஜீவனம் பண்ணும்படிக்கு நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். ஆகவேதான் விதமாய் கர்த்தராகி ஆண்டவர் ஆமீன் ஆமீன் தேவனுடைய உரைக்காரியை பார்த்து, தேவனுடைய உரைக்காருடைய மனைவியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். கேட்கிற தெய்வ ஜனமே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஆமீன் 1-4 வசனங்களை தொடர்ந்து நாம் படிக்கும்போது அது சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் ஒரு கீழ்ப்படிதல் ஒன்றாய் இருந்தால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு ஆமேன் வாதத்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. வாசித்து முதல் வார்த்தையை வாசிக்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஒரு தேசத்தையும் ஒரு
இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நல்லா கவனிங்க, இங்கதான் ஒரு வாக்கியத்தை இதுக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி எப்படியாவது ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் நோக்கம் கொண்டவராக ஆபிரகாமை உயர்த்த வேண்டும் என்று எண்ணம் உள்ளவராக. அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னா இந்த இடத்துல இந்த ஜனத்தோட இருந்தா ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடமாட்டாங்க. ஆகவே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அப்போது அங்கே நான் உன்னை உயர்த்துவேன். இன்று நீங்க பாருங்களா, உலகத்துல சொந்த இடத்துல இருந்த ஒரு நாளும் ஒரு மனுஷனை சில மனிதர்கள் சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பாங்க. பாரம்பரியங்கள், பாரம்பரிய சக்திகள், பாரம்பரிய கிரியைகள், குடும்பத்தில் உள்ள சில கிரியைகள், சில போராட்டங்கள், அந்நிய வல்லமை சக்திகள் சில குடும்பத்தை தகர்த்தெறிந்து கொண்டிருக்கும். முன்னுக்கு போக விடாதபடிக்கு போராடி கொண்டிருக்கும். அபிநமாகவே இந்த ஆபிரகாமுக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. ஆண்டவர் இதை பார்த்தார். இவர்களோடு வைத்து விட்டு இவர்களை ஆபிரகாமை ஆசீர்வதித்தால் இந்த ஆபிரகாம் கர்த்தர் கொடுக்கிற நன்மை இவர்களுக்கு பிரயோஜனப்பட்டு விடும். ஆகவே இவர்கள் இருக்கும்போது கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே அல்லாமல் மற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க விட்டார் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இன்னொரு காலகட்டம் பின்னால் நாம் பார்க்கும்போது கூட தெரியும். அடுத்த காலகட்டத்தில் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்ட கர்த்தர் லோத்தை பிரித்தார் என்றும் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாகவே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு அவனுக்கு ஒரு வார்த்தை பிறப்பிக்கப்படுகிறது. அது ஒரு வார்த்தை என்று நினைக்கக்கூடாது, 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று, அவனை ஆசீர்வதிப்பதற்கு அவன் இடத்தை விட்டு பிரிக்க வேண்டும் என்கிற நோக்கோடு சொல்லப்பட்ட வார்த்தை. 2வது, தேவனுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறானா என்று பார்க்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கமாய் இருக்கிறது. அப்போ முதலாவதாக அவன் என்ன செய்யணும்? அவன் தேசத்தை விட்டு போன்னு சொன்ன வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். முதல்ல செவி கொடுத்தல். வார்த்தை கேட்டால் அதுக்கு செவி கொடுத்தான். அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இன்னும் அநேக பிள்ளைகளானாலும் சரி, அநேக பிள்ளை கூறுவாங்க சபையில பாஸ்டருடைய வார்த்தைய இல்லை அநேக குடும்பங்கள் தேவனுடைய உலகனுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. அதே பிள்ளைகள் தாய்த்தப்புடைய வார்த்தை செவி கொடுக்க மாட்டாங்க. நாட்டோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆனால் தகப்பனுடைய தன்னுடைய தாயுடைய ஆசீர்வாதத்தை நன்மை பெற்றுக்கொள்ள நாம் கீழ்ப்படிதலாய் இருக்க வேண்டும். நாம் கீழ்ப்படிதலாய் இருக்கும்போது அவருடைய நன்மையை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அவனமாகவே ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொன்ன வேத பகுதியை தான் நாம் வாசிக்கிறோம். வாசிக்கும் போது பார்த்தீங்களா, வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆமென். அது 2 பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி போகும்போது உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
உன்னை பணியை பெருகவே பண்ணி உன்னை மேன்மைப்படுத்துவேன், பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறதை ஆண்டவராய் கர்த்தரப்படத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னை கேட்க தேவைப்படுகிறேன். நாம் உறுதியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமையான வசனத்தை வார்த்தை கை கொண்டு நடக்க வேண்டும். இப்போ இந்த 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு 1ஆம் தேதி அதிகாலையில் வாக்குத்தங்களை பெற்றுக் கொண்டிருப்பீங்க. புதிய வாக்குத்த வசனங்களை எத்தனை பேர் பெற்றுக் கொண்டீங்க? அது எல்லாம் நீங்க கையில வைத்திருக்க கூடாது, கிரியில காண்பிக்கணும். கிரியில காண்பிக்கும் போது மட்டும்தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக ஜனங்கள் இன்றைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று சொல்லி துக்கப்பட்டு கொண்டிருப்பது காரணமே, அந்த வாக்குத்தை சொந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போதான் பவுல் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு வாக்குத்த வருஷத்தெல்லாம் பெற்றிருக்கிறோம். நான் இப்ப ஆண்டவர் சொல்றது, வானத்தை பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நம்ம சபைக்கு வாக்குத்தம் கொடுக்கப்பட்டது, நம்ம தேசத்துக்கு வாக்குத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாதம் எங்கே எனக்கு என்று கேள்வி கேட்கிறதா இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் போது மட்டும்தான் நம்மளால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். தேவ ஊழியக்காரர்கள் ஜெபித்து சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் தன்னிச்சையாக முடிவெடுத்து விடக்கூடாது. கண்டதால் நாம் பார்த்தோமே, அவர் போதித்து நடத்த வேண்டிய வழியை நாம் உங்களுக்கு காட்டுகிறார். ஆமென். நாம் திக்கட்டு போய் நிற்கும் போது அவர் நமக்கு வாக்குத்தம் பண்ண தேசத்தில் நமக்கு சுதந்திரத்துக் கொள்ளும்படி கொடுப்பார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, எப்படி பெரிய ஜாதியாக்கினார்? ஆபிரகாம் சந்ததியை இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அழைத்தவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உரைக்கிறதாவது தேவ வார்த்தை. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் படையற்பாட்டின் பகுதியில் ஆசீர்வாதத்தின் மேன்மை பெற்றுள்ளது வேதம் தெளிவுபடுத்துகிறது. விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஆமென் அவருடைய வாழ்க்கையில் அவன் தன்னை கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் கொடுத்தது போல கொடுத்த நிமித்தம் தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் ஒரு முறை ஊழியத்தில் அமர்ந்திருக்கும் போது எனக்கு எங்கு ஜெபிக்க போக வேண்டும் எனக்கு என்று தெரியாது. அப்போது நான் ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே, என்னை யாரும் ஊழியத்துக்கு அழைக்கவில்லையே என்று சொல்லி கண்ணியோடு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தேன். ஒரு 1/4 மணி நேரம் பேசுவதற்கு கூட என்னை யாரும் கூப்பிடவில்லையே. நான் ஒரு ஊழியக்கார வீட்டில் ஜெபிக்க வருவாங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், எனக்கு ஒரு மணி பிரசங்கம் பண்ணுவதற்கு 1/2 மணி நேரமாவது இடம் கொடுப்பீங்களா என்று. அவங்க என்னோடு பேசி கொண்டிருந்து விட்டு, உங்களால் பாதிப்பட்டவர்களை அவை சபைக்குள் பிரசங்கம் பண்ண விட்டா சபையை பிரித்து துண்டாடி விடுவீர்கள் என்று சொல்லி என்ன நேரடியாக டைரக்டாகவே சொன்னாங்க. நான் அப்படி நொடிஞ்சு போனேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. ஆமென். எனக்கு கிறிஸ்துடைய அன்பு எனக்கு உண்டு. ஆகவே நான் உன்னதமான மகிமையான ஊழியத்தை செய்வேன் என்று. அவ்விதமாக இருந்தாலும் ஒரு தடுமாற்றம், ஒரு போராட்டம். பாருங்கள், அந்த தவறிலிட்டு நாம் ஒன்றும் முழுவதுக்கவில்லை.
ஆமாம் என்று ஒருவேளை அப்படி இருக்கலாம் என்று சொல்லி நான் ஞாயிற்றவராக ஆண்டவரே எனக்கு நான் எப்படி ஊழிய செய்வேன், ஊழிய செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு தாகம், பேச வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று நான் தாகத்தோடு இருந்தேன். எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைய அப்படி இருக்கும்போது என்னை நான் ஜெபித்து கொண்டு கண்ணீரோடு உபவாசம் என்று ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஒரு சபைக்கு பேருக்காக தான் அங்கே நான் போய் வருவது வழக்கம். ஏன்னா என்னை அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு அந்த நான் ஆராய்த்த சபையில கூட அவங்க பக்குவம் இல்லாது மனது உள்ளவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கண்ணீரோடு போய் உட்கார்ந்து ஜபித்து விட்டு வருகிறது வழக்கம். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையும் ஒரு நாள் ஜபித்து கொண்டிருக்கும் போது அன்றைய கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்துக்கு போ, நீ பழைய ஆராய்த்த தேசம் அந்த பகுதிக்கு நீ போ என்று சொன்னார். ஒரு தாயாருடைய முகத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த தேசம் தான் சீதாபுரம் மண்விழாக்கும் பகுதி. அந்த மண்விழா பகுதியில நான் போகும்போது எனக்கு வெளிப்படுத்தின அந்த தாயார் வாசலை பிடித்து கொண்டு அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த தாயாரை கண்டு ஓடி போய், அன்பு தாயை என்னை தெரியுமா என்று கேட்டேன். அவர்கள் இல்லை, உங்களை தெரியவில்லை என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் ஒரு சபை இருந்தது, இந்த ஒரு பாஸ்டர் அதை நடத்தி கொண்டிருந்தாரு. அவரு கூட ஒரு விசுவாசி ஒரு சின்ன பைக்கில் வந்து கொண்டிருந்தேனே, அது நான் தான் என்று சொன்னேன். அப்போது நீங்களா தம்பி அப்படின்னு சொல்லி என்னை வீட்டுக்குள்ள வாக்க உட்காருங்க அப்படி என்று சொன்னார். சொல்லிட்டு சொன்னேன், இந்த வீட்டில் எனக்கு ஒரு கூட்டம் நடத்துவதற்கு இடம் கொடுப்பீர்களா என்று சொல்லி கேட்டேன். அவர்கள் சொன்னாங்க, இல்லை, இங்கே யாரும் கூட்டத்து வர மாட்டார்கள், நீங்க ஒன்று பண்ணுங்க, என்னுடைய மருமகள் வீட்டில் போய் கேட்டு பாருங்கள் அப்படி என்றார்கள். பாருங்க, அவருடைய மருமகள் வீடு எங்க இருக்கிறது அட்ரஸை கேட்டு போய் தேடி கண்டுபிடித்தேன். அங்கே அவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்காக போன போல போய் கேட்டு, உங்க வீட்டில் கூட்டம் நடத்தலாம் என்று சொல்லி உங்க மாவி சொல்லியிருக்காங்க என்று சொன்னேன். அப்போது அவங்க கஷ்டத்தை குறித்து சொன்னாங்க. இந்த பகுதியில் உங்களை வச்சு நான் கூட்டம் நடத்தினான், எனக்கு வீட்டில் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட தரமாட்டாங்க, எல்லாம் உடைச்சி விடுவாங்க, அந்த அளவுக்கு இந்த இடத்துல வெந்த விஷயனாலே பிடிக்காது அப்படின்னாங்க. அப்போ சூகத்தோடு ஆண்டவரே என்று கண்ணீரோடு நான் திரும்பி வந்தேன். மீண்டும் அந்த அம்மாவை வந்து பார்த்து, உங்க மருமகள் இப்படி சொன்னார்கள் அப்படி என்று சொன்னேன். என்னை கேட்க தெய்வ பிள்ளையே நன்றாக கவனிங்கள், எங்கப்படி ஒரு கூட்டம் நடத்துவது என்று சொல்லி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த தாயார் சொன்னாங்க, பாருங்க, இந்த இடம்லாம் உடஞ்சி கிடக்கு, உடச்சனா கிடக்கு, நீங்க இதில் கூட்டம் நடத்துவீங்களா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க இடத்தை கொடுத்தா போதும் என்று சொல்லி அந்த இடத்துல கூட்டத்தை நடத்தும்படி கர்த்தர் செய்தார். ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் ஒரு ஊடைக்கான உடைத்து கரைத்தார். ஒரு தெய்வ பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தார். பாருங்க, ஆசீர்வாதத்தை இந்த வழியிலும் கர்த்தர் கொடுக்க முடியும். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் அமிதமாக விசுவாசத்தின் நிமித்தமாக தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது என்று இந்த வேத பகுதி நாம் நன்றாய் கவனிக்கணும். கீழ்ப்படிதல் முக்கியம். ஒருவேளை நாம் இந்த இடத்திலிருந்து யோசித்திருந்தால் இந்த கூடு எனக்கு கிடைத்திருக்காது.
அங்கு ஒரு சபையை எழுப்பியிருக்க முடியாது. அங்கு 3 உலகங்களை எழுப்பியிருக்க முடியாது. அந்த பகுதியில் ஒரு அறுவடையை நான் கண்டுகொண்டிருக்க முடியாது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, அங்கே இன்றைக்கு ஒரு கூடுகை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர்களுக்கு கிருபை கொடுத்தவுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த தேசத்துக்கு ரட்சிப்புக்காக திறப்புல நிற்கும்படி கர்த்தர்களுக்கு கிரியை செய்தார். ஆகவே அந்த தேசத்துக்கு ரட்சிப்புக்காக நான் கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தில் நிமித்தமாக கர்த்தர் என்னையும் அந்த இடத்தில் அந்த ஜனங்களை கொண்டு போஷிக்கவும் உண்ணவும் உடுக்கவும் கிரியை செய்தது மட்டுமல்ல, அந்த தேசத்தில் ஒரு 3 பாஸ்டர் போதகர்களை உருவாக்கும்படி கிரியை செய்து அவர்களை கொண்டு என்னுடைய ஊழியத்தை, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை என்னோடு பின்தொடர்ந்து செய்யும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. என்னுடைய பிறப்பிடம் என்று நான் சொல்லுவேன். என்னை கேட்கிறேன். அதே போலதான் இந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிதாவின் வீட்டையும் உன்னுடைய எல்லா தகப்பனாருடைய வீட்டையும் விட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கு போன போது அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் ஒரு மனுஷன் அவர்களை வைத்துதான் நான் கூட்டம் தொடங்கினேன். பக்கத்தில் இன்னொரு சகோதரி வந்தார்கள். அவர்கள் ஒரு வாரம் தான் வந்தாங்க. அவங்க அடுத்து வரவில்லை. அவங்க போன சபையில் உள்ள போதகர் வந்து அவர்களை இனி நீங்கள் அங்கே போகக்கூடாது என்று சொல்லி அவர் சபைக்கு அழைத்து போய்விட்டார். பாடுகள் அடுத்ததாக ஒரு சில சகோதரிகள் இந்த பாட்டு சத்தத்தை கேட்டு, ஆராய்கிற சத்தத்தை கேட்டு ஈர்க்கப்பட்டவர்களாக ஒரு குறிப்பிட்ட பாரம்பரிய சபைக்கு போகிற தெய்வ பிள்ளைகள், ஆமீன், இது என்ன சத்தம் என்று கேட்பதற்கு மகிமையா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி வர தொடங்கினாங்க. இந்த தாயார் கூப்பிட்டு இருக்கிறாங்க. வந்தாங்க. ஆராய்க்கிறது 1-2 குடும்பமாக அது ஒரு 5-6 குடும்பம் வந்து சேர்ந்தது. அந்த இடத்துல ஒரு ஊழியத்தை அவன் நிதானிக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தார். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு கொடுத்த, என் மனைவிக்கு கொடுத்த அந்த ஒரு தரிசனம் அந்த நாளில் நிறைவு பெற்றது. காரணம், நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்தேன். ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்து ஒருவேளை அன்றைக்கு நான் பேசாமல் இருந்திருந்தேன், ஐயோ அங்கே போய் யாரை தேடுவேன், யாரை பார்ப்பேன் அப்படின்னு நாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு மனுஷனை, ஆண்டவர் ஊழியக்காரியை, ஆண்டவர் பிள்ளையை உங்களோடு கொடுத்தால் உங்களோடு இருக்கும்படிக்கும் உங்கள் அவர்களோடு போஷிக்கும்படி கர்த்தர் கிருபையை கொடுப்பார். ஆண்டவர் உண்மையாக உங்களை நேசித்தால் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடுவதில்லை. நீங்கள் ஆண்டவர் இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடுவதில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஆபிரகாமை பார்த்து கர்த்தராகி ஆண்டவர் சொன்ன வேத வார்த்தை, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை, உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வழிகாட்டுதல் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தை சொல்லி கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தை சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியலாக இருக்க வேண்டும். கீழ்ப்படியும் போதுதான் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும். ஆபிரகாம் அதை செய்தபடியினாலே அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ நாம் இந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டு பாரதிய பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவருள்ள வாக்குத்தத்தம் இப்போ நம்ம கையில் இருக்கிறது. அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும் என்றுதான் நான் உங்களோடு இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். கீழ்ப்படியணும், வார்த்தை சொல்லி கொடுக்கணும், ஒரு வார்த்தை கீழ்ப்படியணும்.
கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய நன்மையை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு ஒப்புக்கொண்டுங்கள். உங்கள் சரீரத்தில் வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது, சாபம் உங்களை மேற்கொள்ள முடியாது, பரியாசம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வாக்கு உங்களுக்கு இருப்பாக இருக்குமானால் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஜெயபலமானது நம்மோடு இருக்கிறார் என்று சொல்ல வார்த்தையின்படி அவர் காட்டுகிற வழிகளில், அவர் போதிக்கிற போதனைகளில் நாம் நிலைக்கும் என்று கர்த்தர் நாம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவ்விதமாக நாம் கிருபை பெற்ற பிள்ளைகளாக அவருடைய பாதத்தை அமர்ந்திருந்து யோசனைகளை கேட்டு அவருக்கு முன்பாக உண்மையுத்தமாய் இருக்கும்போது நம்மை கர்த்தர் உயர்த்துவார். என்ன பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, ஆண்டவரை இன்று கொடுத்த இந்த ஆலோசனைக்காய் நன்றி. நாளை தினத்தில் நல்ல ஆலோசனை கொடுக்கும்படிக்கு இவைகளுக்கு கிரிய செய்யும். ஆண்டவரை இன்று கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தையின்படி ஆபிரகாமை தன் ஜனத்தை தேசத்தை விட்டு பிரித்தெடுத்து ஆசீர்வாதித்த கர்த்தர் எங்களையும் ஆண்டவரே பாவ வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுத்து, சாபத்தை நின்று பிரித்தெடுத்து, உங்களுக்கு பிரியமான சுவாபக்கிரி என்று பிரித்தெடுத்து எங்களை, எங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவித வியாதியின் நிமித்தமாக, பலவித போராட்டத்தின் நிமித்தமாக ஆண்டவரே எங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம். நன்மை செய்த நிமித்தமாக நீங்கள் நன்மை இழந்து நிற்கிறோம். உதவி செய்த நிமித்தமாக நன்மை இழந்து நிற்கிறோம். பார்த்து பேச போன நிமித்தமாக பணியை சுமந்து நிற்கிறோம். இப்படி கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளை இந்த ஆசீர்வாதமான ஆண்டிலே எங்கள் பிள்ளைகளை விடுதலை கொடுப்பீராக. வியாதிக்கிற அந்த பொருளாத கிரியை எங்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த அடிமைத்தனத்தின் வியாதியை எங்கள் பிள்ளைகளை எல்லையை விட்டு போக்கும்படிக்கு நீர் கிரியை செய்வீராக. வசனங்கள் வார்த்தையின்படி இப்போது அற்புதம் நடப்பதாக, இப்போது விடுதலை உண்டாவதாக, இப்போது சமாதானம் உண்டாவதாக, இப்போது சந்தோஷம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கட்டும். பரலோக தகப்பனுடைய மகிமையான வல்லமை வெளிப்படும்படிக்கு அப்படி எனக்கு செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன வேதம் வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்கிற, ஜெபத்தில் பங்கு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, இப்போது இறங்குவதாக. எல்லா பணி சொற்களும், எல்லா பணி கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்போது வெளியேறுவதாக. பிள்ளைகளுக்கு உறவாய் போடப்பட்ட பூஜைகள், புரஸ்கார சக்திகள், கிரியைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்களை உண்டு கொண்டிருக்கிற மாம்சத்தை கிரியைகள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படுவதாக. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோவின் தேவனும், ரட்சிப்பின் ஆதிகாரங்களாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன தேவைப்படுகிறே, இன்று உங்களுக்காக கர்த்தருடைய வசனத்தை, தீர்க்க தரிசன சத்தத்தை கொடுத்திருக்கிறார். நாளைக்கு வாங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன். தொடர்ந்து நாளை தினத்தில் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன்.